ஒரு குகைக்குள்ள ஒரு முட்டை இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறது நீங்க தான். நீங்க நைட் ஃபியூரியா பிறக்க போறீங்க. நீங்க ஒரு ரேர் பீஸ். உங்க முட்டைக்கு 50 ஆடு, 2 ஸ்வாடு ஆஃபர் பிரைஸ் போகிட்டு இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாண்டட் லிஸ்ட்ல இருக்கீங்க. முட்டை உடையுது. வாழ்த்துக்கள், நீங்க பிறந்துட்டீங்க. உங்களோட சேர்த்து உங்க அம்மா போட்டது 4 முட்டை. ஆஃபர்ல வித்தது, அதுல கிடைச்ச ஆடை தின்னுட்டு ஏப்பம் விடும்போது போகச்சது போக மீதம் உள்ளது 2 முட்டை மட்டும்தான். ஒரு முட்டையிலேருந்து வந்தது நீங்க, இன்னொரு முட்டையிலேருந்து வந்ததுதான் இந்த அரமெண்டல் அலகேசன். ஆனா உங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லுது. அட கடவுளே, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. உங்க அம்மாட்ட கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் போல. டெய்லியும் நீங்க கியூல நின்று தான் பால் குடிக்கிறீங்க. டெய்லியும் குவார்டர் தான் கிடைக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு முடிவெடுக்கிறீங்க. உங்க அண்ணன் தலையில மீனை கட்டி விடுறீங்க. இன்னைக்கு காலையில முதல் பால் உங்களுக்கு தான், வித் மீன். வெள்ள போன உங்க அண்ணன் திரும்ப வரல. அந்த சோகத்துல அவனோட மீனையும் நீங்களே சாப்பிடுறீங்க. காலை மீன், மதியம் மீன், இரவு மீன், அப்புறம் அன்பான குடும்பம். இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போதைக்கு உங்க இனத்துல இருக்கிறது 3 பேர் தான், இல்ல 2 பேர் தான். இப்பதான் கரை சூடு பிடிக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அம்மா உங்க வாளில சூடு போட்டுட்டாங்க. சாரி மகனே, ஏப்பம் விட்ட. அடுத்த பாயசம் நமக்குத்தான் போலயே. டெய்லியும் மீன் இல்லாம நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஒரு நாள் மீன் இல்லைன்னு நீங்க உங்க அம்மா கிட்ட மீன் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க. உங்க அம்மாவும் மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிக்க போனவ அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் என்ன, மீன் இல்லாம அன்னைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டீங்க. நீங்க இனிமே தனியா தான் வாழணும். உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாது, மீன் எங்க பிடிக்கணும்னு தெரியாது, மீனை தவிர வேற எதுவும் சாப்பிடவும் தெரியாது. ஒரு டிராகன் மீன் சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறீங்க. 2 மீன் தான் கேட்டீங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, வாயில இருந்த பான்புறாக்க மூஞ்சில துப்பிட்டா. இங்கேயே வந்துட்டீங்களா? பரங்கி மலைக்கு பனியம் போட்ட மாதிரி இருக்கிற அண்ணாட்ட கேட்போம். கருமம், உங்களை எல்லா டிராகன்ஸும் எதிரியா தான் பாக்குது. அது ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால யாருக்கும் ஞாபகம் இல்ல. திருடுறதுக்கான 10 பொருத்தமும் உங்க கூடவே பிறந்த ஒண்ணு. அதுல முதல் பொருத்தம் உங்க கலர் ஃபுல் பிளாக், நைட்ல இன்விசிபிள். மத்த டிராகன்லாம் சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு டிராபிக் லைட் மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் டார்க் மோட்ல சுத்திட்டு இருக்கீங்க. நைட் ஃபியூரி பேபிஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு உங்களோட வேலையே தியானம் பண்ணணும். ஏன்னா வாயை திறந்தாலே நெருப்பு வரும். நெருப்பு தானேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வாயிலிருந்து வர்றது நெருப்பில்ல, அது பிளாஸ்மா பிளாஸ்ட், மினி அணுகுண்டுன்னு கூட சொல்லலாம். வாயிலிருந்து வர பிளாஸ்ட வாய மூடி அடைக்கலான்னு வாயை திறக்காம விட்டீங்கன்னா நீங்க காலி. தெரியாம தும்புனா கூட பிளாஸ்ட் வருது. சோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பிளாஸ்மா பிளாஸ்ட் அதிக எனர்ஜி கன்சியூம் பண்ணும். அதனால சண்டையில அடிக்கடி யூஸ் பண்ணாம இருப்பதே நல்லது. அது மட்டும்தான் பவரானு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல மீன் இருக்கிறத பாக்குறீங்க. நீங்க ஒரு வழியா ஒரு சின்ன மீனை பிடிச்சிட்டீங்க. அதை சாப்பிடலான்னு போகும்போது ஒரு வேட்டைக்காரன் வர்றத பாக்குறீங்க. உங்க உள்ளுணர்வு பறந்து போன்னு சொல்லுது. ஆனா உங்களால பறக்க முடியாது. ஏன்னா உங்க இறக்கைகள் இன்னும் வலுவடையில. மூச்சை அடக்கிக்கிட்டு மரக்கட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்க இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கே கேக்குது. அப்பாடி, அவன் போயிட்டான்னு திரும்புறீங்க. மாட்டிக்கிட்டீங்க. உங்க சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. அவன் வாண்டட் லிஸ்ட பாக்குறான். அதுல நைட் ஃபியூரி, அங்க அடையாளம் கருப்பா பயங்கரமா இருக்குன்னு போட்டிருக்கு. நீங்க பயங்கர கருப்பா இருக்கீங்கன்னு விட்டுட்டு போயிட்டான். அட கொலப்பத்துல பிறந்தவனே. அந்த கொலப்பத்துல பிறந்தவன் சொன்ன மாதிரி நீங்க பயங்கரமாலாம் இல்ல. ஆனா மத்த டிராகன் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு நீ சாப்பிடலன்னா அந்த கருப்பு பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிதான் அதோட குழந்தைக்கு சோறு ஊட்டும். எமோஷனல் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்க மத்த டிராகன் மாதிரி ரெக்கைய மேலையும் கீழையும் அடிச்ச உடனே பறக்கிறது இல்ல. நீங்க பறக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பூனை மாதிரி ஒரு ஜம்ப், ரெக்கைய அப் அண்ட் டவுன் ஒரு அடி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ட்ரை தானே, பிரச்சனை இல்லைன்னு மறுபடியும் ட்ரை பண்றீங்க. பூனை மாதிரி ஒரு ஜம்ப், ரெக்கைய அப் அண்ட் டவுன் ஒரு அடி, பூனை மாதிரி ஒரு ஜம்ப், ரெக்கைய அப் அண்ட் டவுன் ஒரு அடி. அம்புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பறந்துட்டீங்க. நீங்க பறக்கிறதுக்கு வாலு ரொம்ப முக்கியம். அடிபட்டுச்சுன்னா தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுற மாதிரி கீழே புத்துன்னு விழ வேண்டியதான். வாலு முக்கியம் பிக்லே. உங்களால புறா மாதிரி நேரா பறக்க முடியும். ஆந்த மாதிரி ரெக்க பறக்கிற சவுண்டு கூட இல்லாம பறக்க முடியும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இதுதான் ப்ரொசீஜர்ல கடைசி பாயிண்ட். பறக்கிறதுக்கு தான் ப்ரொசீஜர் இருக்கு, இறங்குறதுக்கு இல்ல. அதனால பேராசூட்டை மறக்காம எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்துச்சு.
நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெருசா இருக்குன்னு அதை தூக்கி லாஸ்ட் பாயிண்டா வச்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்ப பக்கத்துல ஏதாவது இருந்தா புடிச்சுக்கோங்க. நீங்க ஃபாஸ்டா கீழே போய் லேண்ட் ஆக போறீங்க. நீங்க கீழே விழுந்ததுல எந்த பாதிப்பும் ஆகல. 10 மரம், 50 ஆடு, 10 கோழி தவிர. உங்களை மனுஷங்க பார்த்தாலே அவனை விடாதிரே, சுட்டு கொல்லுலே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மத்த டிராகன்லாம் ஜாலியா வெயில்ல காயும். ஆனா நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க கருத்து போயிடுவீங்க. சும்மா சொன்ன, இதுக்கு மேல கருக்க அங்க ஒண்ணும் இல்ல. வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தா அன்னைக்கு ஃபுல்லா யூரின் விட்டு விட்டு தான் போகும். டிஸ்க்ளைமர்: திஸ் இஸ் பாய்ஸ் திங் தட் கேர்ள்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால ரொம்ப இருட்டான இடத்துலயும் வவ்வால் மாதிரி எக்கோ சவுண்ட் வச்சு எதிரில பிளாக்கேஜ் இருக்குன்னு உணர முடியும். ஆனா அதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். இருட்டா இருக்கிறதுனால ஈஸியா திருடுறீங்க. இதுவும் அந்த 10 பொறுத்ததுல ஒண்ணுதான். நல்ல வேலை நைட் விஷன் இருக்கு. இல்லனா நைட் டைம்ல யூரின் போறதே சிரமமா போயிருக்கும். உங்களுக்கு ஆரம்ப காலத்துல விக்கல் வந்தா வாயிலிருந்து பிளாஸ்ட் வரும். தும்மல் வந்தா பிளாஸ்ட் வரும். யாராவது தெரியாம வாழை மிதிச்சா கூட பிளாஸ்ட் வரும். உங்களை சுத்தி உள்ள ஏரியாவே நெருப்பாகிரும். எல்லாரையும் வாங்க உனக்கு விட்டு நெருப்ப அணைச்சிடலான்னு கூப்பிடுறீங்க. நெருக்கட்டிக்குன்னு ஒரு பயலும் அல்ல. அந்த ஏரியாவே புகை மொட்டமா ஆகிருச்சு. இதனாலேயே உங்களை மத்த டிராகனுக்கெல்லாம் பிடிக்காம போயிருச்சு. லேண்ட் ஆக தெரியாம கீழே விழுறது, தூக்கத்துல மீனுன்னு நினைச்சு உங்க வாழை நீங்களே கடிச்சுக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாயா காலை விரிச்சிட்டு காத்து வாங்கி பறந்துடுறீங்க. 2 காலுக்கும் நடுவுல காத்துக்கு ஒரு சுகமா இருக்கு. நீங்க பறந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு 2 டிராகன் உங்களை பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கிக்கலான்னு வருது. நீங்க லெஃப்டி ரைட்டுன்னு ஈஸியா அதுங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. தப்புன்னு ஒரு தும்மல் வருது. அதுல வந்த பிளாஸ்மா பிளாஸ்ட பார்த்துட்டு அந்த 2 டிராகனும் ஓடிடுச்சு. மார்கழி மாசம் வந்துடுச்சு. எல்லா டிராகன்ஸும் கேர்ள் டிராகன்ஸ் கிட்ட டான்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க மார்கழி மாச குளிர்ல நடுங்கிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. நீங்க எல்லா ஹண்டிங் டெக்னிக்லயும் PhD முடிக்கிறீங்க. உங்க பிளாஸ்மா பிளாஸ்ட் சைஸ் பெருசாகுது. அதனால வர சேதமும் அதிகமாகுது. இது வரைக்கும் இருந்த நைட் ஃபியூரி ஸ்கில்ஸை விட உங்ககிட்ட ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க எந்த இடத்த வேணாலும் உங்க இடமா ஆக்கிக்கலாம். ஆனா இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க? ஒரு பயனும் இல்ல. உங்க எல்லைக்குள்ள எந்த டிராகன்ஸும் வரதில்ல. உங்க மேல உள்ள மரியாதைனால இல்ல, அதோட மண்டைய காப்பாத்திக்கிறதுக்கு. பறக்கிறப்ப கூட உங்க எல்லையை விட்டு விலகிதான் பறக்குது. நைட் ஃபியூரினா கெத்துடான்னு மீசையை சுருட்டி விட போறீங்க. ஆனா மீசை தான் இல்ல. உங்க எல்லையை கைப்பற்றத்துக்கு ஸ்கிரில் டிராகன் வருது. கொஞ்ச நேரம் கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டானுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே குறி வச்சு ஒரு பிளாஸ்ட் கொடுக்குறீங்க. அது உங்க பிளாஸ்ட பார்த்துட்டு சாப்பிட்டு கை கழுவாம வத்துட்டேன்னு கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. ஒரு மேகத்தை பார்த்துட்டு அதை பாரு ரவுண்டு பையன் மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. வேற யாருக்கிட்டையும் இல்ல, உங்ககிட்ட தான் தனியா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் பேசுறீங்க. நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீனுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்க. அதுகிட்டையும் பேசுறீங்க. சாரி கார்த்தி, உன்னை நான் சாப்பிட்டே ஆகணும், அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. நீங்க நைட் ஃபியூரியா இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுன்னு நிரூபிச்சிட்டீங்க. வருங்கால சந்ததிக்கு உங்களோட வரலாற எல்லா டிராகனுக்கு சொல்ற அளவுக்கு ஒத்த ஆளா நின்னு வாழத்தை ஆண்டிருக்கீங்கன்னு வரலாறு சொல்லும். எல்லா டிராகன் சண்டையிலையும் நீங்க தான் வின். அது மட்டும் இல்ல, ரன்னிங் ரேஸ், ஃப்ளையிங் ரேஸ் எல்லா போட்டியிலையும் நம்பர் 1 வின் பண்ணீங்க. எல்லா போட்டியிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டவங்கன்னு பார்த்தா அது நீங்க மட்டும்தான். ஒரு ஆமைய வழிமறிச்சு எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களை ஃப்ரீ டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு பறவைக்கு எப்படி பறக்கணும்னு லெசன் எடுக்கணும். அதுங்க நீங்க சொல்றத கவனிக்க போறதில்ல. ஆனாலும் உங்களுக்கும் தனியா என்ன பண்றதுன்னு தெரியல. வானத்தையே ஆளும் அளவிற்கு உங்களுக்கு பவர் இருந்தாலும் யாருமே கூட இல்லாம இருக்கிறது ஒரு பெயின். தனியா இருக்கிறது பிரச்சனை இல்ல, தனிமையில இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு நாள் வனத்துல இருந்து ஒரு ஷேடோ வருது. அது உங்கள் அளவுக்கு ஸ்பீடா போகுது. அது இன்னொரு நைட் ஃபியூரியா கூட இருக்கலான்னு நினைக்கிறீங்க. அது உங்களை விட டேஞ்சரஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க.